பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 72வது சங்கீதம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உதவியற்ற சிறுமையானவனை நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை அநேக உதவிக்காய் எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்ட நிலைமையில், அநேக உதவிகளை நம்பி எதிர்பார்த்து, ஸ்தோத்திரம், அவங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்க, இவங்கிட்ட இருந்து எனக்கு தேவையான ஒரு உதவி வரும் அப்படின்னு எதிர்பார்த்து உதவி கிடைக்காமல் ஏமாற்றத்தோடு இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உதவியற்ற எளியவனாயிருக்கிற சிறுமைப்படுத்தப்பட்ட உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த உலகத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிற உதவி வராமல் போயிருக்கலாம். நாம் நம்பின மனுஷனிடத்திலிருந்து நாம் எதிர்பார்த்திருக்கிற உதவி நன்மைகள் வராமல் இருக்கலாம். பிரைஸ் காட். பைபிள்ல வாசிக்கிறோம், மேற்கிலிருந்து அல்ல கிழக்கிலிருந்து அல்ல, ஸ்தோத்திரம், அவரிடத்திலிருந்து ஜெயம் வரும். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு தேவையான ஒத்தாசை வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உதவிக்காய் ஏங்கி எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்ட நிலைமையில், சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் உனக்கு பதிலளிப்பேன், மறு உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன உதவிக்காய் இதுவரை நீங்கள் அவரை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? பிரைஸ் காட். அன்றைக்கு ஒரு சப்பானி தேவாலயத்தின் வாசல்ல உட்கார்ந்திருந்து பேதுரு யோவானு நடந்து போகும் பொழுது அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா அப்படின்னு அவங்களை ஏங்கி பார்த்தானா. பைபிள்ல வாசிக்கிறோம், பேதுரு சொன்ன வார்த்தை, எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னிலும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்துல, தோத்திரம், அவர் லைஃப்லயே கிடைக்காத ஒரு பெரிய உதவி அன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் அவனுக்கு கிடைத்தது. பல வருஷமாய் பிறந்தது முதல் சப்பானியாய் பிச்சை எடுத்து கொண்டு இருந்து மற்றவங்க அவனுடைய சாப்பாட்டிற்காய் மற்றவங்களுடைய நடந்து போகும் பொழுது கையேந்தி நின்ற அவனுடைய வாழ்க்கையில அவன் எதிர்பார்க்காத ஒரு உதவியை அவனுக்கு கர்த்தர் செய்து அவனுடைய சிறுமையை மாற்றி போட்டது உண்மைன்னா, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில உதவிகளை நான் என்னுடைய நாமத்தினால் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. என்ன உதவிக்காய் அவரை நோக்கி பார்க்கிறீர்கள்? தோத்திரம். உதவின்னு அவற்றை வந்தீங்கன்னா நிச்சய அற்புதம் நடக்கும். தீர்க்கதரிசிகளின் மனைவி, என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அவ்வளவு கடன் கொடுத்தவர்கள் என் பிள்ளையை வாங்கி போகிறார்கள், அடிமையாக்கும்படியாய் விரும்புகிறார்கள். தோத்திரம். உடனே அங்கே தேவனுடைய மனுஷன் அங்கே ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அற்புதத்தை செய்கிறார். பிரைஸ் காட். ஒரு குடம் எண்ணெய் வைத்து வீட்டில் பக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய காலி குடங்களை அந்த எண்ணெய் நிரப்பிச்சு, ஸ்தோத்திரம், அவர்கள் அதை விற்று நிம்மதியாய் வாழ்ந்தார்கள். எந்த உதவிக்காய் அவரிடத்தில் வருகிறீர்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அது எந்த உதவியாய் இருந்தாலும் நான் செய்வேன். உதவியற்ற சிறுமையானவனாய் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? சொந்த குடும்பத்துல எதிர்பார்த்துட்டேன், கேட்டு பார்த்துட்டேன், எந்த உதவியும் கிடைக்கல. என் நண்பர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், எதிர்பார்த்துட்டேன், எந்த உதவியும் கிடைக்கல. நான் வேலை பார்க்குற இடங்கள்ல இந்த உதவிக்காய், இந்த ரெக்கமெண்டேஷனுக்காய் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், எந்த ஒரு நன்மை எனக்கு கிடைக்கல. தேவ பிள்ளையே, உங்களுக்கு தான் அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், உதவியற்ற சிறுமையானவனை நான் விடுவிப்பேன். Praise God. Hallelujah. உங்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார். உங்களுக்கு தேவையான
உதவியை அவர் செய்துவிட்டு நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்துல அவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் சொல்லுகிறேன், அவரிடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான சகாயம் இறங்கி வரப்போகிறது. ஜெயமோ அவரிடத்திலிருந்து கடந்து வரப்போகிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பார்க்கிற உதவியை, இன்னும் சொல்ல போனா நீங்க எதிர்பார்க்காத அநேக சர்ப்ரைஸான உதவியை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். மார்த்தாலும் மரியாளும் இயேசுவை பார்த்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டானே, நீங்க ஏன் இங்க இல்ல? ஆண்டவர் சொன்னார், வாங்க கல்லறைக்கு போவோம். சரி, ஏதோ கல்லறையில போய் ஜஸ்ட் கல்லறை பார்க்கத்தான் போறாங்க அப்படின்னு பார்த்தா, சோத்திரம், அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு உதவி. லாசருவே வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்துல 4 நாளைக்கு முன்னே காணாமல் போன அவனுடைய உயிர், நாற்றம் எடுத்து போன அவனுடைய உயிர் மறுபடியும் திரும்பி வர ஆரம்பித்தது. அங்கே கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய உதவி செய்தார். ஒருவேளை எதிர்பார்த்த உதவிக்காய், எதிர்பார்க்காத உதவிக்காய் அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? சிறுமையற்ற நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு விடுவிப்பேன், நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். எஸ் லார்ட், நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். நீ எதிர்பார்க்கிற உதவி நிச்சயம் பரத்திலிருந்து வரப்போகிறது. கண்களை மூடி ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எஸ் லார்ட், இன் ஜீசஸ் நேம் ஒரு பெரிய அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, யாரெல்லாம் சிறுமையானவர்களா, உதவியற்ற நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறாங்களோ, ஒரு உதவி உண்டாகட்டும். பரலோகத்திலிருந்து உதவி செய்யக்கூடிய கண்மலை இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதத்தை செய்வதாக. எஸ் லார்ட். சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர்களுக்கு உதவி செய்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துங்கப்பா. ஒரு உதவி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்கள் உதவியற்ற, ஸ்தோத்திரம், எளிமையானவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. அவரால் நிச்சயம் உதவி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்த போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.